ஒரு டயலாக் நாங்கள் என்ன வச்சுருந்தோம்னு சொன்னால் ஃபங்க்சுவாலிட்டி அண்டு எஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து முன்னிறுத்தி செய்கிறோம். ஸோ ஒரு பில்டிங்கோடைய கான்செப்டை இன்னொரு பில்டிங்கில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீம் வச்சுருக்கோம். எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பில்டிங்கோடைய பிளான் பார்த்தீங்கன்னா அது ரெகுலராக தான் வரும். உதாரணத்துக்கு இன்றைக்கி வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய அடாப்ட் ஆகிருக்கிறதுனால, வாஸ்து இல்லாமல் பில்டிங் இல்லை அப்படிங்கிறனால சில பெட்ரூம் இந்த இடத்துல வரும், கிச்சன் இங்கே தான் வரும், ரெஸ்ட் ரூம் இங்கே தான் இருக்கும், டைனிங் ஆஃபீஸ் ரூம் அப்படிங்கிற சில விஷயங்கள் அது கான்ஸ்டண்ட்டாக டிஃபால்ட்டாக அப்படி வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அமைக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு டோர் இருக்கட்டும், ஒரு டோரை எப்படி டிசைனாக கொடுக்க முடியும், ஒரு விண்டோவை எப்படி டிசைனாக கொடுக்க முடியும், ஃப்ளோரிங் எப்படி கொடுக்க முடியும், அதோட வீட்டோட எலிவேஷன், உள்ள இன்டீரியர் டிசைன், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அதை கவனம் செலுத்தணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ஆள் வர்றாரு, ஒரு வருஷம் எங்களோட ஒர்க் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு அங்கே போகும்போது யாரோ உங்களோட ரிலேஷன் ஒரு பில்டிங் கொடுக்குறாங்க. பில்டிங் கொடுத்தோன்னா உடனே நம்ம கான்ட்ராக்டர் ஆயிடலாம் அப்படின்னு போகிறாங்க. பட் அவங்க